ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் குரு தமிழ். உங்ககிட்ட இந்த மாதிரி செப்பரேட்டான எக்ஸல் ஒர்க் புக் இருக்குது. அதை எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒவ்வொரு டேபாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே எக்ஸல் ஒர்க் புக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். இதை செய்கிறதுக்காகவே நான் ஒரு மேக்ரோ ஷீட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்கு உங்களுக்கு நீங்கள் மேனுவலாக செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் எடுக்கும். பட் என்னுடைய மேக்ரோ ஷீட்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 5 to 10 செகண்ட்ஸில் நீங்கள் இந்த ஒர்க்கை செஞ்சு முடிச்சிட முடியும். சரி, அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஒர்க் புக்கை நீங்கள் டவுன்லோடு வந்து பண்ணிக்கோங்க. இந்த நேமில் தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுங்கள், இதை இப்படி டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு பட்டன் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் அதுக்கு முன்னாடி இந்த ஏற்கனவே கம்பைன் பண்ண அந்த ஃபைலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலீட் வந்து பண்ணிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னுடைய ஒர்க் புக்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க. இப்போது இந்த இடத்துல எனேபிள் எடிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துச்சு அப்படின்னா அது எனேபிள் எடிட்டிங் கொடுத்துருங்க. இப்போது இந்த கம்பைன் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபோல்டரில் அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டருக்கு நேவிகேட் பண்ணி போங்க. டவுன்லோட்ஸில் கம்பைனுக்கு உள்ள இந்த ஃபைல்ஸ்குள்ளே தான் இருக்குது. ஸோ உள்ளே போயிட்டு ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். அடுத்து என்ன கேட்கும் அப்படின்னா உங்களுடைய ஃபைனல் ஃபைல் நேம் என்னவா இருக்கணும் அப்படின்னு வந்து கேட்குது. இப்போது கம்பைன்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இப்போ இதில் ஓகே அப்படிங்கிறத கொடுத்துட்டுனா போதும். ஒவ்வொரு ஒர்க் புக்கையுமே ஓப்பன் பண்ணி அந்த சீட்ஸ் எல்லாத்தையுமே ஒரே ஒர்க் புக்குக்குள்ளே கன்சாலிடேட் பண்ணிகிட்டு இருக்கு நம்ம கிரியேட் பண்ண மேக்ரோ. இதில் ஒரு அடிஷனல் ஃபீச்சரும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் அந்த ஃபைலுக்கு உள்ளே போனீங்க அப்படின்னா கம்பைன்டு அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் ஆகிருக்கும். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாமே வந்து ஒவ்வொரு டேபாக வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ டேபோட நேம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஃபைலை நீங்கள் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணீங்களோ அந்த ஃபைல்ஸோட நேமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷனும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த மேக்ரோவை யூஸ் பண்ணி எத்தனை ஒர்க் புக்கை வேண்டுமானாலும் நீங்கள் கம்பைன் பண்ண முடியும் வெரி ஃபியூ செகண்ட்ஸில். ஸோ இந்த மேக்ரோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேறு எதற்காவது மேக்ரோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்காக ஒரு வீடியோ மேக்ரோ கிரியேட் பண்ணி வித் ஃபைலோட வந்து உங்களுக்கு தரேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இது எக்ஸல் குரு தமிழ்.